ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவருக்கு பேரன்பு. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாக செயலாற்றியுள்ளது. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏற்றுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வருகைக்கு நன்றி. அமிர்தம் தீமா அவர்களுடைய 50 ஆண்டுகள் நிறைவடைந்த திருமண நாள் விழா நேற்று ஆக்சுவலா ஜூலை 4. இன்று நாம் எல்லாரும் செலிபிரேஷனுக்காக கூடியிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையால் பிறந்த முதலில் பிறந்தது அமுத நிர்மலா அக்கா மகிழ்ச்சிக்கா. இரண்டாவது நான் அந்தோணி செல்வம் இவர்களுக்கு. மூன்றாவதாக ஆல்வின் வாட்டின். மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர்கள் இருக்கை பலவற்றிற்கிடையே எங்களை வளர்த்து ஆளாக்கி இப்போது நல்ல நிலைமைக்கு வந்திருக்கின்றோம். என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய அனுபவம். என் குழந்தைகள் அமெரிக்காவில் எனக்கு 2 குழந்தைகள். முதல் சாரா ஜெசிகா, இப்பொழுது 14 வயது. இரண்டாவது பையன் நோவா சாலமன். இவர்கள் இருவரும் அமெரிக்காவில் பிறந்தபோது எங்களோடு 6 மாதங்கள் எங்கள் கூடவே தங்கி 6 முறை 6 முறை தங்கி பேர பிள்ளைகளை வளர்த்து வந்தார்கள், கவனித்து வந்தார்கள். தாத்தா பாட்டியோட அந்த அன்பு அவங்களுக்கு கிடைச்சது. அப்படியே அது மட்டும் இல்லை, நான் ஓவர்சீஸ் சொன்னேன். அது மட்டும் இல்லை, அமுதாவின் அக்கா அமுதா அவர்களுக்கு 2 பிள்ளைகள். ஜோஸ், இரண்டாவது ஜோஸ்லின். அவர்களையும் கூடவே இருந்து அரவணைத்து வளர்த்தார்கள். பிள்ளைமார்கள் தான் வளர்த்தாங்க, பேர பிள்ளைகளாக தான் வளர்த்தாங்க. தற்போது ஆல்வின் டெல்லி, அவருடைய பேரன் டெல்லி, எல்லாத்தையும் அவங்களையும் கூட வளர்ந்துட்டு இருக்காங்க. பிள்ளைங்க மாதிரி தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. இன்றைய நிகழ்வு மூலமாக எங்கள் நன்றியையும் பெரும் மகிழ்ச்சியையும் அப்பா அம்மாவுக்கு வெளிப்படுத்துகின்றோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களோடு சேர்ந்து உங்கள் மகிழ்ச்சியை காட்ட எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு குழுமி இருக்கின்றீர்கள். எல்லாவற்றிற்கும் மிகுந்த நன்றி. நன்றிங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை, அதுக்கு எல்லாரும் வந்து மிக நன்றி. பெருப்பராய் சொல்லாமல் எல்லாருக்கும் வருகையிட வரவேற்கின்றோம். வணக்கம். ஆண்டவர் நம்ம அடிமையாக வரும்போது ஆண்டவர் என்னை ஆழ்ந்த அறிந்திருக்கிறேன். 3 பேரும் என்னை ஐயா பற்றி பிடித்திருக்கிறேன். செயல்களால் அனைத்தையும் பற்றி தியானிக்கிறேன். வலிமைக்கு செயல்படுவதை பற்றி சிந்திக்கிறேன். வேலைக்கு தக்க செயல்களுக்காக நன்றி கூறுகிறேன். நீர் என் கழித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர் ஆண்டவரே. சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீ துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீ துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல் என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல்
காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். புகலிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. இங்கே எல்லோரும் கூடி வந்திருக்கின்றோம். இந்த 50 ஆண்டுகளாக எங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை குறித்து நாங்கள் அவரை ஸ்தோத்திரிக்கின்றோம். இங்கு இருக்கிற அனைவரும் சேர்ந்து இந்த நன்றி விழாவை எடுக்கின்றோம். இந்த நன்றி பாட்டை எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். நாளெல்லாம் என்னை தொடரும். ஆண்டவர்தம் இல்லத்தில் நான் குடியிருப்பேன், என்றென்றும் குடியிருப்பேன். அடுத்ததாக ஃபாதர் ஜெயபாலன் அண்ட் பவுல்ராஜ் அவங்க ஆன் த வேல இருக்கிறதுனால go on to the next. So சிஸ்டர் மேரி தெரஸ் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். நாங்கள் ஸ்டெல்லா அத்தைன்னு கூப்பிடுவோம். நாங்கள் ப்ரெசன்டேஷன் கான்வென்ட் சிஸ்டர், அப்பாவுடைய அன்பு தங்கை, கூட பிறந்தவங்க. ஸோ சிஸ்டர் மேரி தெரஸ் என்கிற ஸ்டெல்லா அத்தை மேடைக்கு வருமாறு கூப்பிடுகிறோம். உங்களுடைய சின்ன ஜெபம். அண்ணியோட இந்த பொன்விழா நாளிலே கடந்த 50 ஆண்டுகள் மட்டுமல்லாது அதற்கு முன்பும் அதற்கு இருக்கின்ற நாட்களிலும் கூட இறைவனுடைய திருவிழா அவர்களோடு இருந்தது என்பதை மிகைப்படுத்தி ஒரு சின்ன கதையோட உங்களுக்கு இந்த ஜெபத்தை நான் முடிக்கிறேன். அண்ணனுக்கும் அண்ணிதாவரும் ஜெபிக்கும் போது இந்த சிந்தனையானது எனக்கு மேல் நோக்கி வந்திருக்கிறதுனால ஒரு விதையானது பாலைவனத்திலே தவறி விழுந்துடுச்சு. எப்பவுமே அவங்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பார்க்கும்போது இறைவனுடைய சித்தத்துல தான், மகிமையில தான் அவர்கள் இதுவரையில வழி இருக்காங்க. எங்க போனாலும் இறைவனை மிகைப்படுத்துவாங்க. அவங்க ஆண்டவர்களுடைய கிருபையை உணர்ந்தவங்க, மற்றவங்களுக்கும் உணர வைக்கிறவங்க. எங்க போனாலும் ஜெபிப்பாங்க. ஜபத்துல குடும்பத்திலேயும் கூட சின்ன பிள்ளையா இருக்கும்போது, குழந்தைங்களா இருக்கும்போது, திருச்சியில நான் போகும்போதெல்லாம் டெய்லி நைட்ல ஜபத்தோடு தான் எல்லாருமே தூங்க போவாங்க.
இல்லாம படுத்ததே கிடையாது அவங்க அந்த நாட்கள்ல. இப்போ அவங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க, அவங்க குடும்பத்தோட இருக்கிறாங்க. பட் ஆனாலும் அண்ணாவுக்கு அந்த பைபிள்லயும் சரி ஜெபத்திலையும் சரி ரொம்ப ஆர்வம் உடையவங்க, இறைவனில் ஊன்றி இருப்பவர்கள். அவருடைய வேறு இறைவன் தான் என்பதை இன்று மிகைப்படுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. அன்பு தெய்வமே இறைவா, இதோ இந்த நேரத்திலே என்னுடைய அண்ணா 50வது ஆண்டை நாங்கள் காண செய்ததற்காக மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் இறைவா. தந்தை தந்த அவை உன் தலைக்கு அணிமுடி கழுத்துக்கு மண்மாலை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆவது வசனம். உன் தந்தையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதி இவருக்கு முதலாவது கட்டளை. இதனால் நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடில் வாழ்வாய் என்பதே அவ்வாக்குறுதி. இந்த வாக்குறுதிக்கு தகுந்தாப்பதான் நாங்கள் 3 பேரும் நல்லபடியா அம்மா அப்பாவையும் படிச்சு நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நல்லபடியா நாங்கள் வாழ்ந்துருக்கோம். அதனால எங்க அம்மா அப்பாவுக்கு நாங்கள் 3 பேருமே நன்றி சொல்றோம். அக்கா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கிரிப்ட் போட்டு பேசிட்டா என் தம்பி ஆல்வின் மார்டினை அப்பா அம்மாவுக்கு நன்றி கூற ஆரம்பிக்கிறேன். சீராக்காகவும் தந்தையரை மென்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர், அன்னையரை மென்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசை கிடைக்கும். நன்றி. எங்கள் குடும்பத்தோடு ஒன்றிட்டு பல விதத்தில் எங்களை மகிழ்விக்கும் ஜென்னி ஆல்வினுடைய மனைவி ஜென்னி ஆல்வினின் தந்தை திரு ஜெயபிரகாசம் அண்ட் ஆண்டி தெரஸ் அவர்களை அப்பாவுக்கு ஒரு சின்ன நன்றிக்காக அழைக்கிறோம், நன்றி சொல்ல அழைக்கிறோம். ஆண்டி காலை வணக்கம். திருமண வாழ்க்கையில் 50வது பொன்னாளான ஆண்டுகளை நிறைவு செய்து நம் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாகும். 50 ஆண்டுகள் என்பது வெறும் காலத்தின் கணக்கல்ல, அது அன்பு, நம்பிக்கை, பொறுமை, விட்டுக் கொடுத்தல் மற்றும் புரிந்து கொள்ளுதல் ஆகியவற்றின் அழகான பயணமாகும். இந்த தம்பதியரின் மிகப்பெரிய சாதனைகள் அவர்கள் உருவாக்கிய குடும்பம்தான். 3 பிள்ளைகளையும் நல்ல பண்புகள், உயர்ந்த கல்வி, சிறந்த வாழ்க்கை மதிப்புகளுடன் வளர்த்து இன்று அவர்கள் அனைவரும் வாழ்க்கையில் சிறப்பாக விளங்குவது ஒரு பெற்றோரின் உண்மையான
வெற்றியாகும். குறிப்பாக லீமா அம்மா அவர்களை மனதார பாராட்ட விரும்புகிறேன். குழந்தைகள் வளர்ந்த ஒவ்வொரு பருவத்திலும் அவர்களுக்காக தன்னையும் மாற்றிக்கொண்டு அளவற்ற பொறுமையுடனும் தியாக மனப்பான்மையுடனும் குடும்பத்தை அரவணைத்து வழிநடத்தி இருக்கிறார். அதேபோல் அமிர்தம் ஐயா அவர்கள் தனது உழைப்பாலும் பொறுப்பு உணர்வாலும் குடும்பத்தின் உறுதியான தூணாக இருந்து அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார். எங்கள் மகளுக்கு மாமனார் மாமியாராக மட்டுமல்லாமல் ஒரு அப்பா அம்மாவாக அன்பும் ஆதரவும் அளித்து வருவதற்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக இன்றைய இளம் தம்பதியரிடம் ஒரு சிறிய வேண்டுகோள். திருமணம் என்பது யார் சரி யார் தவறு என்பதை நிரூபிப்பதற்கான உறவு அல்ல. யார் முதலில் மன்னிக்கிறார்கள், யார் அதிகமாக நேசிக்கிறார்கள் என்பதில்தான் அதன் அழகு இருக்கிறது. வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனால் வார்த்தையால் வெல்வதை விட அன்பால் வெல்வதே இல்லற வாழ்க்கையின் உறுதியான வெற்றி. நாம் நம் பிள்ளைகளுக்கு விட்டுச் செல்லும் மிகப்பெரிய சொத்து நாம் ஒருவரை ஒருவர் மதித்து நேசித்து வாழ்ந்த வாழ்க்கை தான். இன்று அமிர்தம் ஐயாவும் லீமா அவர்களும் அந்த அழகான வாழ்க்கையை 50 ஆண்டு காலமாக வாழ்ந்து எங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார்கள். இறைவன் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் மற்றும் பிள்ளைகள், மருமகள், பேரப்பிள்ளைகளுடன் இன்னும் பல மகிழ்ச்சியான ஆண்டுகளை வர வேண்டும் என மனமாற பிரார்த்திக்கிறேன். அமிர்தம் ஐயாவிற்கும் லீமா அம்மாவிற்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக இனிய பொன் திருமண நாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அண்டை லீமா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த 50ஆம் ஆண்டு திருமண பொன்விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். குடும்பத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அமிர்தம் கிட்டரியம்மன் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறது வந்து விக்டர் சித்தப்பா பாண்டிச்சேரியில ரொம்ப இம்பார்ட்டன்ட் நபர். அப்பாவுடைய தம்பி கசின் அவரை சில வார்த்தைகள் நன்றி கூற அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம், குட் மார்னிங். அண்ணன் அண்ணியுடைய 50வது திருமண விழாவுக்கு ஆண்டு விழா வந்திருக்கிற பெரியவர்கள், தம்பதிகள், சிறியவர்கள் அனைவரையும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக வரவேற்கிறேன். திருமணமாகி 50 வருடம் என்பது இப்போதான் பார்க்க முடியும். ஏன்னா இப்போதான் 50 நாட்கள், 5 நாட்களிலே வந்து திருமணங்கள் காணாமல் போகிறது. அப்பெல்லாம் கல்யாணங்கள் கேள்விகள் கேட்கப்படாமல் திருமணமானது, ஆட்களை பார்க்காமல் கூட திருமணமானது. இப்ப எல்லாம் வந்து எல்லா கேள்வியும் கேட்டு முடிவுகள் வேறதா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே கேள்வி கேட்கிறார்கள், ஆனா முடிவு வந்து வேற எங்கேயோ முடிவாகிறது. நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, கல்யாணங்கள் எல்லாரும் உறவினர்களை கூப்பிட்டு கல்யாணம் பண்றது இதோட முடிஞ்சிடும். ஒரு 10-15 வருஷம் வந்து கல்யாணம் பண்ண கல்யாணம் நடக்காது என்பது என்னுடைய கருத்து. திருமணம் அந்த இன்ஸ்டிடியூஷனே வந்து காணாமல் போய்கொண்டிருக்கு. வருத்தத்துக்குரிய வரிசை. நான் சொல்லுவது, ஆண்டவர் ஏற்படுத்திய ஒரே தேவத்திரி அனுமானம் திருமணம். மற்ற தேவத்திரி அனுமானம் எல்லாமே வந்து மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது. மனிதனுடைய வசதிக்காக, நம்முடைய ஆராதனை வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டது. திருமணம் மட்டும்தான் கடவுள் ஏற்படுத்தினார். அந்த திருமணமே இப்ப காணாமல் போய்கொண்டிருக்கு. இந்த சூழ்நிலையில அண்ணனுடைய 50வது திருமணம் கொண்டாடுவது மிகவும் சால சிறந்தது, மிகவும் சந்தோஷம். We are celebrating a life, 50 years of togetherness, valuable life, exemplary life. இது மாதிரிதான் வாழணும், வாழ்ந்தா இது மாதிரி வாழணும் அப்படின்ட்டு சொல்ற அளவுக்கு எங்களுடைய குடும்பத்துல அண்ணனுடைய 50வது திருமணம் நடைபெறுவது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அமிர்தம் என்னுடைய தாத்தாவுடைய பெயர்.
ஸோ அந்த பேரை வந்து எங்கள் அண்ணனுக்கு வச்சிருக்காங்க. ஆயர் பேர் வந்து சவரி அம்மாள். ஸோ அமிர்தம் சவரி அம்மாள் அந்த குடும்பத்தில் வந்து 361 பேர் இருக்காங்க. அதில் இறந்தவங்க 39 பேர் போக மீதி பேர் இன்னும் லைவாக தான் இருக்கு. எப்படி இந்த கணக்கெல்லாம் உங்களுக்கு தெரியுங்களா? ஒரு காலத்துல வந்து இந்த குடும்பம் வந்து தனித்தனியா அந்த யார் எங்க இருக்கான்னு தெரியாம தான் இருந்தது. என்னுடைய அம்மா சைடு குடும்பம், அப்பா சைடு குடும்பம் அப்படிதான் இருந்தது. எங்க அப்பா சைடு வந்து கருணாநிதி சாமி அவருடைய அந்த ஃபேமிலி. ஸோ ஒரு காலத்துக்கு முன்னாடி வந்து தனித்தனியா இருந்தோட ஒரு ஐடியா வந்து எனக்கு இப்படி வந்து ரிலேட் பண்ணலாமே கூட அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருன்னு தெரியாம இருக்குன்னு கேட்டா வந்து அந்த அந்த ப்ராசஸே வந்து இன்னைக்கு தான் கம்ப்ளீட் ஆகும். அவனை அந்தோணி செல்வது இப்போ அந்தோணி செல்வம் அவனை நீ தான் பார்க்குறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் மீட்டிங் ஹிம் ஆஃப்டர் பிகினிங் திஸ் அதனால இட் இஸ் கம்ப்ளீட். உங்களுக்கெல்லாம் வந்து நானும் ஒரு முடிஞ்சு போயிருக்கோம். ஐ எம் ட்ரைங் மை செல்ஃப் டு யுனைட் கீப் த ஃபேமிலி கனெக்டட் அண்ட் யுனைடெட். அது எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பவர் உமேத்வார். ஒவ்வொரு தடையும் வந்து அவர் ஃபோன் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுறேன், நல்லா பண்ணுறேன், குடும்பத்தை ஒன்றா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனக்கு பூஸ்ட் கொடுக்குறவரே அவர். இட் இஸ் நெசசரி. இந்த குடும்பம் வந்து வேலந்தாங்கல் என்ற ஊரில் ஆரம்பிச்சு. வேலந்தாங்கல செஞ்சி பக்கத்தில் ஒரு ஊர், சின்ன கிராமம். அண்ணனுடைய அம்மா தான் வந்து ரெண்டாவது. முதல்ல ஒரு அண்ணன், அப்புறம் அண்ணனுடைய அம்மா, அதுக்கப்புறம் 4 பேர். எங்கள் அம்மா வந்து 6வது. அதுக்கப்புறம் ஒரு அம்மா சின்னம்மா இருக்காங்க, 7 பேர். ஸோ 7 இந்த ஃபேமிலி. ஒரு சின்ன கிராமம், ஒரு விவசாய கிராமம். பட் எல்லாருமே வந்து நல்ல நிலையில போயிட்டு எல்லாருடைய பிள்ளைகளும் வந்து ரொம்ப அன்பா பாசமாக இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியில் ஒரு லவ் அஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும். அந்த இண்டிபெண்டன்ஸ் இருக்காது. ஐ திங்க் ஹேவ் எஃப்எஸ்டி ஒரு மேரேஜுக்கு தேவைப்படுற எஃப்எஸ்டி இருக்குது. ஃபுல் ஆஃப் ஸ்வீட் பீப்புள் ஹியர். ஐ கேன் கால் யூ ஃபுல் ஆஃப் சால்ட்டி பீப்புள் ஆல்சோ. ஏன் சொல்றீங்களா? இல்லை அண்ணனை பத்தி நினைச்சிருக்குமா நான் சொன்னேன், இந்த மேன் ஆஃப் சால்ட் அப்படின்னு எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா வச்சு. ஸோ அந்த பாயிண்டை வச்சு ஐ ஸ்டார்டட் டூயிங் சம் பிக்சரல் ஸ்டடி. அப்புறம் யோசிச்சு 2-3 நாளாக நான் யோசிச்சிருப்பேன். The man of salt நான் வந்து a worthy person. Salt வந்து gives நம்மளுடைய உணவுல வந்து முக்கியமான பார்ட்டை வந்து சால்ட் தான். நல்லா கவனிச்சு போய் எவ்வளவு பெரிய சமையலா இருந்தாலும் வந்து கடைசியா வந்து அந்த உப்பு அது இருந்தாதான் வந்து சமையலா இருக்கும். உப்பு தப்பு இல்லாம இருக்கிறதுனால உப்பு தப்பு இருக்கும். உப்பு இல்லைன்னா சாப்பாடு வீணா போயிடும். ஸோ மேன் ஆஃப் சால்ட். சால்ட்னா என்ன சொல்றாங்க? A man of salt has wisdom, grace and character. இது 3வது தான் வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு பெரிய மனுஷன், ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்றீங்க. பெரிய மனுஷன் என்னும் போது ஐ ஸ்டார்டட் பெரிய பைபிள்ல வந்து 3 பைபிள்லயுமே சொல்றது வந்து be the salt of the earth அப்படின்னு சொல்றது. அதில் பார்க்கும்போது மார்க் 9ஆம் அதிகாரத்தில் நீங்க போய் படிக்கிறது ஒரு சாப்டர் ஃபுல்லாவே ஒரு இடத்துல ஜீசஸ் போறாரு. அப்போ ஒரு பையன் ஒரு அப்பா கூப்பிட்டு வர்றாரு. அவனுக்கு பேய் கொடுத்துருக்கு. அவனை ஓட சொல்லி அவங்க டிசைபிள்ஸ் கேட்கறாங்க. அவங்களால முடியல. அப்புறம் ஜீசஸ் வந்து பேய் ஓட்டுறாரு, ஓட்டிட்டு போயிட்டு அவங்க கூப்பிட்டு வர்றாரு. நடுவில் வந்து பிரச்சனை அவங்களுக்குள்ள அந்த ஊருக்கு போன உடனே ஜீசஸ் கேட்கிறாரு, என்ன ஒரே பேசிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க. இல்ல எங்களுக்குள்ள யார் பெரியவா, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு. அப்போ ஜீசஸ் சொல்றாரு, பெரியவனா வந்து மேன் ஆஃப் சால்ட் அப்படின்னு மேன் ஆஃப் சால்ட் சொல்றாரு. அவன் ஒப்பிடப்பட வேண்டும்.
பெரிய மனுஷனா வந்து ஒப்பிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி மனுஷனுக்கு கேட்டது சாப்பாட்டுக்கு போடலாம், மனுஷனுக்கு எப்படி உப்பு போட முடியும்? A man is salted by fire அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்ன எம்பசி அதில் அண்ணன் இருக்குது அப்படின்னா திருமண வாழ்க்கையில வந்து சந்தோஷமா இருக்கணும். திருமண வாழ்க்கை ஃபயர் ஒரு ஃபேமிலி லைஃப்ல வந்து ஃபயர் அதுதான் அந்த எம்பசி சொன்ன. அப்போ மனுஷன் பெரிய மனுஷன் ஆகணும்னா அந்த சால்ட்டை வந்து ஃபயரால தான் வந்து ஃபயர்னா வந்து வாழ்க்கையில வர சோதனையால தான் வந்து ஒரு பெரிய மனுஷன் ஆகலாம். அவன் லைஃப் வந்து உள்ள ஒரு வாழ்க்கையா வந்து ஒரு சாரசாரமான ஒரு வாழ்க்கையா வந்து கடைசியா என்ன சொல்றாரு, நீங்க உலகத்துக்கு சால்ட்டா இருங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க தான் சாரமா கடைசியா முடிக்கும் போது சொல்லிட்டு வர்றாரு, ஜீசஸ் சொல்லிட்டு வர்றாரு, கேட்கிறாரு உங்களை பெரிய மனுஷன் யார் அப்படின்னு சொல்றாரு. பெரிய மனுஷன் தான் அப்புறம் என்ன சொல்றாங்க, சீடர்கள் என்ன சொல்றாங்க, இந்த பேர்ல வந்து நிறைய பேர் வந்து பேய் ஓடுறாங்க. அவங்க ஓடினா ஓடுது, நான் ஓடினா ஓட மாட்டேன்னு சீடர்கள். அப்போ நம்ம ஆளு இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு நியூஸ் இல்லாமா அப்படின்னு யோகான் கேட்கிறாரு. அப்ப ஜீசஸ் சொல்றாரு, அப்ப அங்கதான் சொல்றாரு, ஓவர் இஸ் நாட் அகைன்ஸ்ட் ஜீசஸ் அப்படின்னு சொல்றாரு. யாரு உங்க இந்தியா இல்லையோ அவர் நம்மளோட கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவங்க நான் யார் பெரியவங்க, இவங்களே வந்து கன்ஃபியூஷன் யார் நம்ம பெரியவங்க அதை முடிக்கும் போது என்ன சொல்ற, கடைசியா சம்பந்தமே இல்லாமல் சொல்ற சாப்டர்லயே முடிக்கும் போது என்ன சொல்றாங்க, சமாதானத்தோடு இருங்க அப்படின்னு முடிக்கிறார். கடைசியா அப்போ ஃபயர் காட் சமாதானம். நீங்க இருக்கிற இடத்துல வந்து இந்த சமாதானம் யாராருக்கெல்லாம் அந்த ஃபால்ட் இருக்குதோ, யாராருக்கெல்லாம் அந்த ஃபயர் இருக்குதோ, இதெல்லாம் ஃபயர் வந்து சமாதானம் இருக்கும். மூணுமே வந்து நான் எவ்வளவு தெளிவாக சொல்றேன்னா, அண்ணனுடைய லைஃப்ல வந்து அவருடைய லைஃப் என்னுடைய லைஃபுக்கு சிமிலரா இருக்கு. அவரும் வந்து படித்தாரு, நிறைய நிறைய பேர் அவர் காலேஜில் படித்தாரு. அவர் இங்கிலீஷ் நானும் இங்கிலீஷ் நான் சாமியார் ஆகணும் செகண்ட் அப்புறம் வந்து ஆரம்பத்துல மாமேல போயிட்டு அதுக்கப்புறம் but he led an exemplary life full of fire, God. அந்த கேரக்டர் தான் வந்து நம்ம கல்யாணம் பண்ணும்போது நீங்க நினைக்காதீங்க, இவ்வளோ கேள்வி கேட்கிறாங்க யங்கர் ஜெனரேஷன், எவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, எவ்வளோ அவனுக்கு இது இருக்குதா, அவன் வீடு இருக்குதா, அவன் 10 வருஷம் ஒருத்தன் ப்ரொமோஷன் வாங்குவானா, வெளியூருக்கு போவானா, எல்லா கேள்வியும் கேட்கறாங்க. எல்லா ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்ஸ் அப்போ இவங்க கல்யாணம் பண்ணும்போது they never asked a single question. ஆனா there was a person who was ensuring all this. கடவுளை நம்பி கல்யாணம் பண்ணுறதால எத்தனை பேருக்கு எந்த ஜென்ரேஷன் வந்து நீங்க 50 வருஷம் நீங்க கொண்டாடணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா 50 வருஷம் கொண்டாடுவாங்களான்னு சந்தேகமா இருக்கு. So this is an occasion that we have to celebrate and be happy about. Thank God for the country, happy, healthy, and leading an example for all of us. முக்கியமாக எங்க ஜென்ரேஷன் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும்
இல்லாத ஒரு லைஃப், மற்ற வந்து ஒரு ஆர்வம் இல்லாத அதெல்லாம் வந்து போயிட்டு இவங்களை பார்க்கும்போது இன்றைய தினம் நான் இதெல்லாம் ப்ரேயர் பண்ணுறேன். ஒரு டைம் இல்லை what I thought about the Israel and this pastor trying to not debate நேரில் ஒரு அமெரிக்கன் ஃபேமிலியை வந்து அந்த ஃபேமிலியுடைய பேரை வந்து காப்பாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாத இந்த நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ஒவ்வொருவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் டேக்கிங் தி டைம் டு கம் அண்ட் honoring us. இன்னும் அவருடைய சேவை கண்டிப்பாகவும் நீங்கள் யாராவது வந்து அவருடைய லைஃப் கொடுக்குறீங்க. பட் ஒன்ஸ் அகெயின் தேங்க் யூ ஆல் ஃபார் கமிங் டுகெதர். நன்றி மிஸ்டர் சித்தப்பா, மிகவும் நன்றி. கண்டிப்பாக லைஃப் பிரின்சிபல் சொல்லிட்டீங்க. அடுத்ததாக தாய் மாமன் ஜெயரா பெட்டி, அம்மாவின் தங்கை சாந்தி ஆண்டி வாங்க. எங்களுடைய 50th ஆனிவர்சரிக்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றேன். திரு அமிர்தம் திருமதி லீமா ரோஸ் அவர்களின் 50ஆம் ஆண்டு வாழ்த்து மடல். 50 ஆண்டுகள் என்பது வெறும் எழுத்துக்களோ எண்ணிக்கையோ மட்டுமல்ல, நீங்கள் அன்பு பரிமாறி வளர்த்தெடுத்த அழகிய பாதை. அமிர்தம் லீமா ரோஸ் ஆகிய தங்களின் வாழ்நாள் என்னும் பாதையில் இன்னும் பல உயிர்கள் பயன் பெறட்டும். உங்கள் அன்பின் ஆழமும் நம்பிக்கையின் பலமும் இன்னும் 1000 முழு நிலவுகள் காணட்டும். உங்களை வாழ்த்தவே ஒவ்வொரு ஆண்டும் இந்நாள் உங்களுக்காகவே காத்திருக்கட்டும். உங்கள் அன்பின் ஆழமும் நம்பிக்கையின் பலமும் இன்னும் 1000 முழு நிலவுகள் காணட்டும். உங்களை வாழ்த்தவே ஒவ்வொரு ஆண்டும் இந்நாள் உங்களுக்காகவே காத்திருக்கட்டும். என் பெரும் மரியாதைக்குரிய மாண்புமிகு உறவுகளே, தங்களின் வாழ்நாள் முழுவதும் இனிய நலனும் இன்பமும் கொண்ட இறையருள் நீரட்டும். என் பெரும் மரியாதைக்குரிய மாண்புமிகு உறவுகளே, தங்களின் வாழ்நாள் முழுதும் இனிய நலனும் இன்பமும் கொண்ட இறையருள் நீளட்டும். இது 50 ஆண்டுகள் நிறைவல்ல, 51ஆம் ஆண்டின் துவக்கம். என்றும் நீளட்டும் தங்களின் வாழ்நாள் என வாழ்த்துகிறேன் உங்களை. வாழ்த்துக்களால் உங்களை. நன்றி. நன்றி பிரியா அவர்கள். அடுத்ததாக மிகவும் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இவங்க. இவங்க வந்து எப்படின்னா குரு சிஷ்யன் மாதிரி. அப்பா குரு அப்படின்னா 8 அடி பாய்ஞ்சாருன்னா சிஷ்யன் 16 அடிங்க. இதில் 64 128 அடி பாய்பவர். லைலா காலேஜின் பேராசிரியர் முனைவர் திரு ஆண்டனி சாமி. திரு ஆண்டனி சாமி லைலா காலேஜில் ரிட்டையர் ஆனாலும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி ஆக்டிவ் பர்சன். என்னை தூக்கி வளர்த்தவர். சின்ன வயசுலேருந்தே அம்மாவுக்கு டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் வந்தாலும் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு தெரியும். அப்பாவுடைய ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால கண்டிப்பாக அவருக்கு பேரை கிடைக்கிறோம். ஒரு வார்த்தை சாப்பிட போயிடலாம். மாலை வணக்கம். அதாவது இப்போ இந்த அண்ணன் அண்ணியை பேசுறதை பற்றி நான் யோசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புக்கு எழுதணும் அப்படின்ற மாதிரி அந்த வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் இருக்கிற இந்த சுச்சுவேஷன் அப்படியே யோசிச்சேன். நம்ம பேசும்பொழுது எப்படியும் 1.25 ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன எனக்கு ஒரு சங்கடமான நிலைமை இருக்கும்னா, அந்த பக்கம் லஞ்சு, இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களோட அட்டென்ஷனை எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும்னு நினச்சேன். அது ஆக்சுவலாக நடந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய ஒரு ஸ்கிரிப்டே வச்சிருக்கிறேன். இந்த ஸ்கிரிப்டை வந்து வாசிச்சா ஒரு 4 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஆனால் இதை பற்றி நான் பேசினேன்னா எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் வேணும். நிச்சயமாக நீங்கள் எதை சூஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும்.
ரீட் பண்ணணுமா பேசணுமா? 10 minutes பேசவா? Okay, ரொம்ப சந்தோஷம். அதாவது என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்த்தாதான் அண்ணனுடைய வேல்யூஸ், அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி, அவங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாமே வெளியில வரும். அதனால நான் வந்து என்னைய பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். அதுல எவ்வளவு தூரம் எங்க அண்ணன் அண்ணி எங்களை ஊடுருவி இருக்காங்க அப்படிங்கறத மாத்திரம் நீங்க பார்க்கலாம். அண்ணன் எனக்கு மெசேஜ் போடும் பொழுது அந்த ப்ரோக்ராம் ஷீட்ல என்னுடைய பேர் லாஸ்ட்ல இருந்துச்சு. அப்ப லாஸ்ட்ல இருக்கும் பொழுது கீழே ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க, டியர் ஆண்டனி, யூ ஆர் த லாஸ்ட் பர்சன், பட் யூ ஆர் த விஐபி லைக் எ சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் தானே கடைசியில பேசுவாங்க. அதை ஏன் அந்த மெசேஜ் போட்டாங்க தெரியுமா? அதான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அவங்க எல்லாரையுமே தட்டி கொடுத்து எல்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிறது தான். 1980 புனித வள்ளலார் கல்லூரியில நான் சேரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு முதல் படி எடுத்து வைத்தது அண்ணன் தான். எனக்கு சென்ட் ஜோசப் காலேஜ் எங்க இருக்குன்னு தெரியாது, அப்படி ஒரு காலேஜ் இருக்குன்னு கூட தெரியாது. அப்ப என்னுடைய கசின் அன்டுவான் அவர் மூலயமா அறிமுகமானி பாளையங்கோட்டைக்கெல்லாம் அடிக்கடி வருவாங்க. அப்ப அந்த கனெக்ஷனை வச்சுதான் எனக்கு திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் இடம் வாங்கி கொடுக்கறதுக்கு அண்ணன் ட்ரை பண்ணாங்க. அப்ப நான் ரொம்ப பெரிய ஒரு கனவோட பிகாம் படிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். போய் பார்த்தீங்கன்னா பிகாம் படிக்கணுங்கிறது ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆசை. அப்போ எனக்கு அந்த மேத்தமேட்டிக்ஸ் அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட்ல நிறைய ஈவினிங் காலேஜ் கொடுத்தாங்க. ஈவினிங் காலேஜ் பிகாம் எப்படி கிடைச்சதுன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாதர்ஸ் ஹவுஸ்ல இடம் போயிருப்பாங்க மாதிரி யாரையும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த டைம்ல பார்த்து எனக்கு பிகாம் வாங்கி கொடுத்தாங்க. அது ஈவினிங் காலேஜ்ல எனக்கு கிடைச்சிருச்சு. தாய் மாதிரி அப்படின்னு சொன்னா இப்ப இந்த விதி சசி மட்டும்தான் ஒரு தடவை விதி சசி அந்த ஷீலா 3 பேருமே என்னை ஒரு அக்கேஷன்ல பார்த்து என்ன முடி இவ்வளவு கொட்டி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவங்க கேட்டுதான் சொன்னாங்க, தெரியுமா ரங்கோனிக்கு எவ்வளவு முடி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப பார்த்துட்டு நீங்க சிரிக்கிறீங்க, ஆனா எவ்வளவு முடி அதிகமா இருக்கு தெரியுமா அவளுக்கு? அப்படி உடனே இமீடியட்டா என்னை ப்ரொடெக்ட் பண்ணி பேசினாங்க ஒரு அக்கேஷன்ல. அது எதுன்னா அது ஒரு என்னை எப்பயுமே ஒரு அவங்களுடைய பையனாக தான் அவங்க நினைச்சாங்க. அதுதான் அவங்களுடைய ஒரு பெரிய ஒரு குணாதிசயம். அது மாத்திரம் இல்லை, அவங்க எப்ப பார்த்தாலும் என்னை பேர சொல்லி அந்தோனி அப்படின்னு தான் சொல்லுவாங்கிற வழியே பஸ்ல ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறி போயிட்டோம். அதோட மாத்திரம் இல்ல, பஸ்ல ஏறி போய் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஓவர் நைட் ஜேர்னிக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஹோட்டல்ல இடம் போட்டு தங்கி அங்கிருந்து ரெடி ஆகி கல்லூரிக்கு போகணுங்கிறது கூட எனக்கு தோணல. அண்ணனை டிமாண்ட் பண்ணல. உங்களுக்கு தெரியுமா, நாங்க 2 பேருமே அந்த திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள அந்த பாத்ரூம் வசதிகளை யூஸ் பண்ணி ரெடி ஆகி பிரின்சிபலை பார்க்க போறோம். அதான் அண்ணன், புரியுதுங்களா? ஸோ அங்கே போன உடனே அந்த எஃபர்ட்டிக்கான ஒரு வார்த்தை பின்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு அதை சொன்னாங்க. அவங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல இருந்ததால என்னை படிக்க சொல்லலை. இங்கிலீஷ் படித்தா உனக்கு கண்டிப்பாக பின்னாடி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னது அண்ணன் தான். அது இதோட இது நடக்கலை, விடலை. அப்புறம் எம்ஏ முடிச்ச உடனே அதாவது நம்ம மாணவன் நம்மளை விட அதிகமாகிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நான் வந்த உடனே ஐ வெரி ப்ரௌட் ஆஃப் யூ ஆண்டனி அப்படின்னு தான் கட்டி அனுப்பிச்சாங்க. அதுதான் அண்ணன். அதோட இந்த இவ்வளவு தூரம் நமக்கு ஒரு மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்கு வீட்டு சூழ்நிலையை அமைதியாக வைத்து ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டை உருவாக்குனது அண்ணி. அதனால அவங்களும் அந்த ஜேர்னியில ஈக்குவலான ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவும் ஒரு அருமையான ஜேர்னி. நிறைய விஷயங்கள் நல்லா பேசலாம், நிறைய பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. இருந்தாலும் இந்த டைமை கன்சிடர் பண்ணி முடிச்சுக்கிறேன். வாழ்க்கையில சில பேர் சந்தோஷமா இருப்பாங்க, ஆனா மன நிறைவு இல்லாம இருப்பாங்க. சில பேருக்கு மன நிறைவு அதிகமா இருக்கும், சந்தோஷமா இருக்க மாட்டாங்க.
ஆனா இவங்க வாழ்வுல நான் பார்த்துக்க 2 பேருமே மன நிறைவோடும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துருக்கிறாங்க. அதுக்கு நம்ம கடவுளுக்கு நன்றி. வாய்ப்பினை கொடுத்த செல்வம், ஆல்வின், அமுதா 3 பேருக்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னா இந்த நேரத்தில் பேசுறது வந்து ஒரு முக்கியமான ஒரு நேரம். ஏன்னா அண்ணா அன்னைக்கே சொன்னாங்க, ஆண்டனி நீ என்னை பற்றி பேசணுன்னா நிறைய பேசுவேன், ஆனால் அதையும் ஒரு பாயிண்ட் லீமா அண்ணியை பற்றி நிறைய பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது விட்டு கொடுக்காத ஒரு தன்மை. நான் இவங்க சார் சொல்லணும்னா கூட நான் பேசியிருப்பேன், இருந்தாலும் அதனுடைய அவங்களோட அந்த விட்டு கொடுக்காத ஒரு தன்மை. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நேரமாக கருத வேண்டும். ஃபார் ஹாப்பினஸ், பீஸ் அண்ட் கண்டென்ட்மெண்ட் இன் யர் லைஃப். தேங்க்யூ. இறுதியாக அப்பாவின் மிக நெருங்கிய நண்பர் ஆப்டமாலஜிஸ்ட் டாக்டர் லண்டனில் சென்று பயின்றவர் டாக்டர் ஜீட்டில் ரொம்ப அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தார். அவரை இறுதியாக ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். ப்ரொஃபஸர் ஆண்டனி ஒரு பெட் டாகோட பேர் சொன்னார் இல்லையா, அதுதான் என் பேர் லியோ தான். இப்ப உங்களோட அஷூரன்ஸோட நான் பேச தொடங்குறேன். 5 நிமிஷம் தான் பேசுவேன், இல்லைன்னா மட்டனை கடிக்கிறதுக்கு முன்னாடி என்னை கடிச்சிருவீங்க. ரொம்ப பசியில இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப குறைந்த டைம்ல பேசி முடிச்சிடுறேன். நான் சாரோட கன்சல்டன்ட், அவ்வளவுதான் எனக்கு அவருக்கு ரிலேஷன். நான் யூகே போறதுக்கு முன்னாடி அந்த ரிலேஷன் டெவலப் ஆயிடுச்சு. நான் ஐஎஸ் படிக்கும்போது எஸ்எல்லாம் எழுதி அதை கரெக்ஷன் கொடுப்பேன். சார் மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு 3-4 ப்ரொஃபசர்ஸ்லாம் அதில் இன்வால்வ் ஆகிருந்தாங்க. அது பெரிய ப்ராசஸ். சாருக்கு எனக்கு ஏன் அந்த ரிலேஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா, ஈகோ, இஜிஓ, அது ஈயை வந்து கிரஷ் பண்ணிட்டேன், வெறும் ஜிஓ கோ, அவ்வளோதான். ஸோ அந்த கோ இருந்ததுனால எனக்கு அவருக்கு அந்த லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா போயிட்டே இருந்துச்சு. அப்ப மீதி ப்ரொஃபசர்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரு கரெக்ஷன் வாங்கணும்னா ரொம்ப கஷ்டம். சார் போன் பண்ணுவார், லியோ எஸ்ஏ ரெடி ஆயிடுச்சா? ஆயிடுச்சு, நான் வரேன் லியோ, என்னோட கிளிக்கு வருவார், கரெக்ஷன் பண்ணுவார். பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பர்ஃபெக்ஷன் சார் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு எஸ்ஏல வாட்ஸ்அப் அப்படின்னு எழுதியிருக்கேன். நான் ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் போட்டு தான் எழுதியிருந்தேன். லியோ இது சரி இல்லையோ அப்படின்னு. என்ன சார் இந்த வாட்ஸ்அப் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன், WATSAPP. இல்ல லியோ ஏ மட்டும் கேபிட்டல் போடணும் லியோ. இல்ல சார் நீ வாட்ஸ்அப் எடுத்து பாரு, மொபைல் எடுத்து பாருன்றாரு, கரெக்டா கேபிட்டல் இருக்கு. இந்த பெர்ஃபெக்ஷன் பொதுவா வந்து சைக்காலஜிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட்லாம் பெர்ஃபெக்ஷன் பார்க்காதீங்க, பார்த்தா ரொம்ப நாள் வாழ மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் வந்து சார் மாதிரி பெர்ஃபெக்ஷன் பார்க்கறாங்க தான். உலகத்திலேயே யூனிவர்ஸ்லயே 100% பெர்ஃபெக்ஷன் பார்க்குற ஒரே ஆளு கடவுள் தான். அந்த பெர்ஃபெக்ஷனை நீங்க பார்க்கும் பொழுது கடவுளை ரொம்ப ஒட்டி நீங்க போறீங்க. அந்த பெர்ஃபெக்ஷனை பார்க்கல சார். எனக்கு என்ன அப்படின்னாக்க, ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி அந்த இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்தாரு. நான் ஒரு பொக்கே மட்டும் போட்டு அனுப்பிச்சிருந்தேன். சார் பொக்கே போட்டு அனுப்பிச்சா பாத்தீங்களான்னு கேட்டேன். இல்ல லியோ பார்க்கல அப்படின்னாரு. ஏன் சார் அப்படின்னு. இல்ல லியோ ரியாக்டர்னு வந்துச்சு, ரியாக்டர்னா எனக்கு கோவம் வந்துச்சு, பார்க்கல சார். நான் ரியாக்டர் நான் போட்டேன் சார், அதை வாட்ஸ்அப் காரன் போட்டிருக்கான். இல்ல லியோ நான் எனக்கு பிடிக்கல. என்ன ரியாக்டர், நானும் தான் ரியாக்டர் பார்க்கணும், நீங்க தான் ரியாக்டர். லியோ ரியாக்டர்னா நெகட்டிவ் மீனிங் லியோ, நான் பார்க்கல, ரெஸ்பான்ஸ் போட்டிருக்கணும் அப்படின்னாரு. நான் என் பொண்ணுகிட்ட போய் சொன்னேன், நான் யூகேல படிச்சா இங்கிலீஷ்லாம் தெரியும், இந்த ரியாக்டருக்கு ரெஸ்பான்ஸுக்கு கூட எனக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அப்ப என் பொண்ணு சொல்றான், சார்ஸ் வந்து கரெக்ட், ரெஸ்பான்ஸ் தான் போடணும், ரியாக்டர் நெகட்டிவ் மீனிங் தான் என் பொண்ணு. ஸோ ஆண்டனி சொன்ன மாதிரி நான் பேசணும்னா இன்னும் 1 மணி நேரம் ஆகணும். நான் அவ்வளோலாம் கிடையாது. சார் சொன்ன ஒரு கோல்டன் வேர்ட்ஸை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். சார் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. சார் நானும் போய் தாஜ் ஹோட்டல் சாப்பிட்டுருக்கோம், பிரிட்டிஷ் கவுன்சில் போயிருக்கோம், நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். பட் சார் சொன்ன கோல்டன் வேர்ட் என்னன்னா, இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட், நத்திங் இஸ் லாஸ்ட்.
if சாப்பிட்டாச்சா? sorry, உட்காருங்க. if health is lost, nothing is lost. If health is lost, something is lost. If character is lost, everything is lost. அந்த கோல்டன் வேர்ட்ஸ் தான் நான் அவர்கிட்ட எடுத்து நான் வாழ்றேன். இதுல என்ன எனக்கு ரொம்ப பொறாமை என்ன அப்படின்னா, நாமெல்லாம் மாமனிதர்களை வந்து வரலாற்று புத்தகத்துல தேடணும், இப்ப வாட்ஸ்அப்ல, ரீல்ல, யூடியூப்ல தேடிட்டு இருக்கோம். ஆனா மாமனிதர்கள் எங்கே இல்ல, அவங்க சுத்தியே தான் இருக்காங்க. நான் அடிக்கடி சொல்றது, இந்த ரீல் ஹீரோவை நீங்க பாராட்டிட்டு இருக்கீங்க, ஆனா ரியல் ஹீரோ நம்ம கூடவே இருக்காரு. அப்படி ஒரு மாமனிதரை நான் ஒரு நண்பனா பெற்றதுக்கு, ஆதியாரத்தை விட நண்பனா பெற்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரே ஒரு பொறாமை என்ன அப்படின்னா, அந்த மாமனிதரை கணவனா பெற்ற லீமா சிஸ்டர், அவங்க 3 குழந்தைகளுக்கும் எவ்வளவு பெருமை அப்படின்னு நான் நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களை எல்லாரையும் வாழ்த்துறேன், அவங்க 2 பேரையும் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். அன்பே ஆருயிருவே என்னை விட்டு விலகாமல் என்னுடன் இருப்பவரே, விட்டு விலகாமல் என்னை
தகப்பனே என் தயவே என் துணையே என் ஜீவனே மறவாமல் என்னை மறவாமல் விலகாமல் என்னை விட்டு விலகாமல் என் தேவனே என் ஜீவனே பெரிய காரியங்கள் செய்பவரே வற்றாத நீரூற்றாய் மாற்றினீரே பைங்களை புறம்பே தள்ளும் பூரண அன்பிது என் கலக்கங்கள் தீர்த்திடும் உன்னத ஒளிது மறவாமல் என்னை நீ நேசிப்பதினாலே மகிழ்வோடும் அன்பை என்றும் பிரதிபலிப்பேனே நல்லவரே வல்லவரே என்னை நாள்தோறும் காப்பவரே மறவாமல் என்னை மறவாமல் விலகாமல் என்னை விட்டு விலகாமல் என் தேவனே என் ஜீவனே பெரிய காரியங்கள் செய்பவரே வற்றாத நீரூற்றாய் மாற்றினீரே உம்மிடம் வந்த என்னை நீர் தள்ளி விடவில்லை என்னை தேடி எங்கும் அலைந்தீரே ஆறுதல் தந்து என்னை அணைத்துக் கொண்டீரே மகிமையின் கிரீடம் எனக்கு சூட்டினீரே என் கோணலான வழிகள் அனைத்தையும் உம் தயவால் செவ்வையாக்கினீரே மறவாமல் என்னை மறவாமல் விலகாமல் என்னை விட்டு விலகாமல் என் தேவனே என் ஜீவனே பெரிய காரியங்கள் செய்பவரே